நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நைட் பேட்ச்ல தான் உட்காந்துருந்தேன். அப்பயில பாத்தீங்கன்னா எனக்கு அது செட் ஆகல. எனக்கு வந்துட்டு ரேகா மேம் கிட்ட கேக்குறதுக்கே அது சங்கடமா இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 நாள் ஈமெயில் செஷன் தான் உட்கார்ந்துருந்தேன். அதுலயே நான் அவேர்னஸ் பேசிருப்பேன். அந்த அவேர்னஸையும் இப்ப பேசின அவேர்னஸையும் நீங்க கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு வந்துட்டு எனக்குள்ள வந்துட்டு அது ஒரு மாற்றத்த உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதுல இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு எஃபோர்ட்டிவா ஒரு ப்ரொடக்டிவா எவ்வளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு யாருமே யாரையும் சும்மா புகழ மாட்டாங்க. அப்படி புகழ்ந்தாலும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்ன இப்படி ஒருவேளை காசு குடுத்து புகழ வைக்கிறாங்களோன்னுட்டு தோணும். ஆனா அது அப்படி கிடையாது. இது வந்துட்டு நான் ம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட வந்துட்டு அது கொஞ்சம் வந்துட்டு என்ன இவ்வளவுதானே, இத போய் என்ன இவ்வளவு பெருசா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனா வந்துட்டு சாரோட கிளாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓ இதுதானா, இதுதான் சொல்ல வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயோ இவ்வளவு இருக்கா, இவ்வளவா நம்ம வந்துட்டு இதையா நம்ம இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்ற அளவுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ண வச்சிருவாரு. எனக்கு வந்துட்டு இது ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்துட்டு ஃபீல் ஆகுச்சு.